ஹலோ பென்டன் ஃபேன்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமா நான் உங்களை நம்ம சைல்ட்ஹுட் டேஸ்க்கு கூட்டு போறேன். என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம பென்டன் சீரிஸ்ல எபிசோட் வைஸ் ஃபுல் வீடியோஸ் போடுறோம். அதுல இதுதான் கிளாசிக் சீரிஸ்ல இது எபிசோட் நம்பர் 1. வீடியோக்குள்ள போலாமா? ஓபன் பண்ணா ஸ்பேஸ்ல ஒரு ஸ்பேஸ்ஷிப் பறந்துட்டு இருக்கும். சரி ஒன்னு இல்ல 2 பறந்துட்டு இருக்கும். அதுல இந்த ஜைஜாண்டிக்கா இருக்கு பாத்தீங்களா, இதுல ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான். அவன் பேர் தான் வில்காக்ஸ். அவன் பேசிட்டு இருக்கும் போது தான் தெரியும் அவங்க ஸ்பேஸ்ல சுத்தி பார்க்க போல முன்னாடி இருக்க ஸ்பேஸ்ஷிப்ல ஏதோ ஆம்னிட்ரிக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அது எனக்கு வேணும், எனக்கு மட்டும் தான் வேணும், இன்னைக்கு எப்படியாவது அதை பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு கீழே இருக்க ரோபோட்ஸ் கிட்ட ஆர்டர் போட்டுக்கிட்டு இருப்பான். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அங்கேருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்காரு தலைவர்னு பார்த்தா கிளாஸ்ல பேப்பர் ராக்கெட் செஞ்சு டீச்சர் தலையில பறக்கட்டு விளையாடிட்டு இருப்பாரு. சரியான சேட்டை பிடிச்ச பையனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி தான் தோணும். அதுக்கப்புறமா கிளாஸ் டீச்சர் உட்காந்து எல்லாரும் சம்மர் ஹாலிடேஸ் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நான் இங்கே சைடில் கோச்சிங் சென்டர் நடத்துகிறேன், யாராவது வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம தலைவர் எதையுமே காதல் வாங்கிக்காமங்க மேலே இருக்க கிளாக்கையே ஒத்து பார்த்துட்டு இருப்பான். எப்படா மணி அடிக்க விட்டா சிட்டா பறந்துடலான்ட்டு. என்னடான்னு பார்த்தா அந்த கிளாஸ் தான் அவனோட கடைசி கிளாஸ். அதுக்கப்புறம் சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தலைவன் கிளாக்கையே பார்த்துட்டு இருக்க, பெல் அடிக்க இதுதான் சாக்குன்னு வெளில போவான். அந்த கிளாஸ் டீச்சர், பென் எதையோ மறந்து விட்டு போகிற போலியப்பா அப்படின்னு பறக்க விட்ட ராக்கெட்டை எடுத்து காட்டுவாங்க. ஐயோ தெரிஞ்சு போச்சா அப்படின்ட்டு அந்த ராக்கெட்டை வாங்கிட்டு தலைமை வெளியே வருவான். வெளியே வந்து பார்த்தா பென்னு கூட படிக்கிற 2 பேரும் ஒரு பொடி பையன், அதாவது பார்க்கவே அப்பாவியா இருக்க ஒரு பையனை பார்த்து, ஒழுங்கா வாங்கிட்டு இருக்க காசெல்லாம் கொடுத்துரு, உன நாங்க இப்படியே விட்டுருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம தலைவன் தான் ஹீரோ வச்சே, எங்க தப்பு நடந்தாலும் ரத்தம்லாம் துடிக்கும்ல, நீ அவனை தொடுறதா இருந்தா என்னை தாண்டி தொடுறா அப்படின்னு அவன்கிட்ட போய் பஞ்சாயத்துக்கு நிக்க, உன்னை தாண்டி தொடுறது என்ன அப்படின்னு தலையில ஒரு 2 தட்டு தட்டி எடுத்து மரத்துல மாட்டி விட்டு போயிருப்பாங்க. அந்த பையன் மாட்டுக்கு செவனேன்னு காசை கொடுத்துட்டு அவனும் வீட்டுக்கு போயிருப்பான். இவன் காப்பாற்ற போறன்னு சொல்லி அவனையும் சேர்த்து தொங்க விட்டு போயிருப்பாங்க. என்னடா பண்ணலாம் தொங்கிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ஒரு பழைய டொக்கு வண்டி ஒன்று வரும். அதுல பார்த்தா ஒரு தாத்தா வருவாரு. அந்த தாத்தா யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட தாத்தா கிராண்ட் பாவான். தொங்கிட்டு இருந்த பெண்ணை இறக்கி விட்டு வேனுக்குள்ள ஏத்திப்பாரு. சரி பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடேஸ் ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா அடியே ஆத்தா நீயான்ற மாதிரி ஷாக் ஆவான். யாரான்னு பார்த்தா குவென்னு, அதாங்க நம்ம பென்னோட கசின்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரோ கொடுப்பாங்க. இவங்க 2 பேருமே எப்படின்னா மாறி மாறி அசிங்கப்படுத்தி கலாச்சிப்பாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். நீங்க வருவேன் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன் பென்னு சொல்ல, அப்பதான் நம்ம கிராண்ட்பா இந்த சம்மர் கேம்ப் இவங்க சண்டை கூடயே போயிடும் போலயே அப்படின்னு நினைச்சிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிருவாரு. அப்படி வண்டி எடுத்தவர் ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால போய் வண்டி நிப்பாட்டுவாரு. அங்க கேம்ப் செட்டப் எல்லாம் போட்டு சாப்பிடலான்னு உட்காந்துருப்பாங்க. அப்ப நம்ம கிராண்ட்பா ஏதோ குழன்னு புழு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு இருக்கும், அது எடுத்துட்டு வந்து வைப்பாரு. அதுவும் உயிரோட வேற இருக்கும். அது அவருக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா இவங்க 2 பேருக்கு அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும். சரி வாங்கிட்டு என்ன இருக்கு என்கிட்ட என்ன இருக்கு, ரெண்டுத்தையும் கலந்து கட்டி இன்னைக்கு எப்படியா நைட்டு சமாளிச்சிடலாமான்னு பேசிட்டு இருப்பாங்க பென்னும் குவென்னும். அப்பதான் பென்னு சொல்லுவான், நீ வச்சிருக்கதெல்லாம் எனக்கே பத்தாது போல, இதுல நீங்க இருந்து சாப்பிடுவேன் அப்படி கலாச்சி பேசிட்டு இருக்கும் போது கட் பண்ணி ஸ்பேஸை காட்டுவாங்க. ஏடா இன்னுமாடா நீங்க ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள திடீர்னு 2 ஷிப்பும் மாறி மாறி அடிச்சுக்கும். அப்படி அடிச்சுக்கிட்டதுல முன்னாடி போயிட்டு இருந்துச்சுல ஆம்னிட்ரிக்ஸ் இந்த ஷிப், அது பாதி டேமேஜ் ஆயிடும். உடஞ்ச ஷிப்ல இருந்து ஒரு பாகம் விழ, அது உள்ள இருந்து ஒரு பால் ஷேப்ல ஒண்ணு விழ, அது மாட்டுக்கு ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும். அங்கேருந்து கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. நம்ம பென்னு கேம் விளையாடிட்டு இருப்பாரு, குவென்னு லேப்டாப்ல ஏதோ நோண்டிட்டு இருக்கும். கிராண்ட்பா உள்ள இருந்து வெளியே வந்து உங்க யாருக்கும் சாப்பிட வேணாமா, பசிக்கலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இவங்க என்ன தனித்தனியா இருக்காங்க, இவங்க 2 பேரும் எப்படி பேச வைக்கணுமே அப்படின்ட்டு ஏதோ யோசிச்சு அவர் சும்மா ஒரு பேச்சு ஆரம்பிக்க 2 பேரும் மாறி மாறி கலாச்சிக்க பென்னு டென்ஷன் ஆகி காட்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சிருவாரு. அப்படி விட்டதை பார்த்து நடந்து போயிட்டு இருந்த பென்னோட கண்ணுக்கு வில்காக்ஸ் கூட நடந்த ஃபைட்ல அந்த ஷிப்ல இருந்து வெளில வந்து தெரியுமா ஒரு பால் லைக் ஸ்ட்ரக்சர், அது ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி தெரியும். வாவ் அது ஷூட்டிங் ஸ்டார் தானே யோசிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே சடனா எங்கேயோ போன மாதிரியாத்தா ஏன் மேல வந்து ஏறாத்தான்ட்டு போயிட்டு இருந்த பால் சடனா திரும்பி பென்னு பக்கம் வந்துடும். எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவான். 2 செகண்ட்ல அந்த பால் ஸ்ட்ரக்சர் ஏர்த்துல வந்து விழுந்திருக்கும். விழுந்த வேகத்துக்கு பென்னு பறந்து போய் விழ, அப்புறமா என்ன தாண்டா வந்து விழுந்துச்சுன்னு எட்டி பார்க்க அவன் நின்றுட்டு இருந்த அந்த மண்ணு அப்படியே சரிஞ்சு உள்ள வந்து விழுவான். விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த பால் ஓப்பன் ஆகி உள்ள ஒரு வாட்ச் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆம்னிட்ரிக்ஸ். என்னடா விண்வெளியில இருந்து வாட்ச் எல்லாம் வந்து விழுது, ஒருவேளை இது வினோதமான வாட்சா இருக்குமோ அப்படின்ட்டு அதை எடுக்கிறதுக்கு பென்னு போவான். அதுக்குள்ள அந்த ஆம்னிட்ரிக்ஸ் பென்னு கையை பிடிச்சிரும். ஐயோயோ தாத்தா ஏதோ என் கையை பிடிச்சிக்கிச்சு வா தாத்தான்னு ஓடுவான் பென்னு. அங்கேருந்து கட் பண்ணா அகைன் நம்ம கிராண்ட்பாவை காட்டுவாங்க. காட்டுக்குள்ள போன பையன் ரொம்ப நேரமா ஆளை காணோமேன்னு கிராண்ட்பா கேட்க, அவனை கரடி எதுவும் சாப்பிடாம இருந்தா நல்லது அப்படின்னு பென்னு கலாய்க்க, இதே மாதிரி 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது அகைன் நம்ம பென்னை காட்டுவாங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதண்டான்ற மாதிரி ஒரு குச்சை எடுத்து அந்த வாட்சை கழட்ட ட்ரை பண்ணுவாரு. வாட்சை கழட்டுச்சான்னு கேட்டா குச்சி தான் உடஞ்சிருக்கும். ஏன்னா இது கையை விட்டு போக மாட்டேங்குது, ஏதாவது பண்ணி கழட்டலான்னு ட்ரை பண்ணும்போது அதுல இருந்து ஏதோ ஒரு பட்டன் அமைக்கிடுவாரு. அதுல இருந்து ஒரு லேயர் வெளில வரும். பார்த்தா அதுல ஒரு உருவம் தெரியும். இது நல்லா இருக்கே கூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டன் அமுக்குவாரு. திடீர்னு சடனா உடம்பு ஃபுல்லா ஃபயரா இருக்க நம்ம ஹீட் பிளாஸ்டா மாறிடுவாரு. ஐயோ நம்ம மேல ஃபுல்லா நெருப்பு அப்படின்ட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் ஒரு 5 செகண்ட் ஓடுவாரு. அப்புறமா தான் பென்னு ரியலைஸ் பண்ணுவான், நம்ம மேலதான் நெருப்பு எரியுது, நம்ம எரியல அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதோ இந்த வாட்சோட பவர் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சரி இது என்னெல்லாம் பண்ணுது பார்ப்போம்னு ஒரு சின்னதா ஒரு ஃபயர் பாலை கிரியேட் பண்ணி தூக்கி மரத்த மேல விடுவான். அவன் விட்டது என்னமோ சின்ன பால் தான், அது காடுல பத்திட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு. ஐயோ கையை காலை வச்சு சும்மா இல்லாம பத்த வச்சுட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த சைடு நம்ம கிராண்ட்பாவையும் குவென்னையும் காட்டுவாங்க.
குவென் அங்க ஏதோ புகையுது, என்னது கிராண்ட்பான்னு கேட்க, ஏதோ ஒரு மூளை இல்லாத பையன் பார்த்து விட்ட வேலை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, ஐயோ நம்ம மூளை இல்லாத பென் கூட அங்கதானே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு சேஃப்டிக்கு அந்த ஃபயர் அணைக்கிறதுக்குலாம் ஒரு எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு கிராண்ட்பாவும் குவென்னும் அங்கேருந்து கிளம்புவாங்க. ஃபயரை அணைச்சிக்கிட்டே குவென்னு பென்னை தேடிட்டு வந்துகிட்டு இருப்பா. அப்ப தெரியாதனமா ஹீட் பிளாஸ்ட் மேல மோதிருவா. அது என்ன ஏதுன்னு தெரியாம அது நம்மள அட்டாக் பண்ற போதுன்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம முதி போன்ட்டு குவென் ஒரு அடி ஒண்ணு விட்டுருப்பா பாருங்க. பென்னை வேற லெவல்ல இருக்கும். கீழே விழுந்து காண்டான நம்ம பென்னு, உனக்கு மண்டைக்குள்ள அறிவே இல்லையா வாயாடி அப்படின்ற மாதிரி கேட்கவும், அப்பதான் நம்ம குவென்னுக்கு ரியலைஸ் ஆகும் பென்னு தானே இப்பெல்லாம் பேசுவான்ட்டு. பென் நீயா இது அப்படின்னு குவென் ஷாக் ஆகி கேட்பா. அப்பதான் நம்ம பென்னு என்ன நடந்துச்சுன்னு ஒரு ஃப்ளோல சொல்லுவாரு. ஆகாயத்தை பார்த்து நடந்து வந்துட்டு இருந்தேன்னா அப்ப திடீர்னு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஒன்று போச்சு, அது சடனா என் பக்கம் வந்து விழ, அதுல இந்த வாட்ச் ஒன்று வந்துச்சு, அது என் கையை பிடிச்சிச்சு, நான் பட்டன் நமக்குன்னா இப்படி மாறிட்டேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கவும் கரெக்டா கிராண்ட்பா வரவும், கிராண்ட்பா கிட்டே இவங்க இதுதான் பென்னு அப்படின்னு குவென்னு சொல்ல, நான் தான் கிராண்ட்பா பென்னு பென்னு சொல்ல, என்ன ஆச்சுன்னு கிராண்ட்பா கேட்க அகைன் முதல்ல இருந்து பென்னு ஸ்டார்ட் பண்ண, அதுக்குள்ள நம்ம குவென்னு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சுட்டா, இங்க ஃபுல்லா நெருப்பா இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை அணைக்கணும்னு சொல்ல, அப்பதான் நம்ம கிராண்ட்பா இங்கேருந்து ஃபர்ஸ்ட் காட்டுக்கு அந்த பக்கம் கொளுத்தி விடு, 2 நெருப்பு சேர்ந்து ஒன்னா சேர்ந்து அணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லவும், நம்ம பென்னு கொளுத்தி விடுறது தானே, அதை நான் கில்லாடி அப்படின்னு சொல்லி போய் வேலையை பார்த்துட்டு வந்திருப்பாரு. அங்கேருந்து கட் பண்ணா மறுபடியும் ஸ்பேஸை கட்டுவாங்க. இங்க 2 ஸ்பேஸ்ஷிப்புக்கும் நடந்த டேமேஜ்ல வில்காக்ஸுக்கும் சரியான டேமேஜ் இருக்கும். மனுஷனுக்கு பாதி உடம்பே இருந்திருக்காது, அந்த அளவுக்கு அடி வாங்கியிருப்பாப்ல. அப்ப அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்த இன்னும் 2-3 ஏலியன்ஸ்லாம் அதுல இருந்து அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வெளில போயிடுச்சு, அது எர்த்ன்ற ஒரு பிளானட்ல போய் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு அது வேணும் நீ போய் எடுத்துக்கிட்டு வான்னு ஒருத்தனை அனுப்பிடுவான். அந்த ரோபோட்டும் எர்த்துக்கு வந்துட்டு எங்க பார்த்தாலும் ஆம்னிட்ரிக்ஸை தேடும். அது தனியா தேட முடியாதுன்னு உடம்புல இருந்தே 2 ட்ரோன் அனுப்பி விட்டு தேட வைக்கும். நெருப்புல அணைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் உட்காந்து சாவகாசமா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம கிராண்ட்பா கேட்பாரு, அந்த வாட்சே உன் கையில தானா வந்து பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு கேட்கவும், ஆமா தாத்தா அப்படின்னு நம்ம பென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீ எவ்வளவு நேரம் இதே மாதிரி நெருப்போடயே இருக்க போற அப்படின்னு குவென்னு கேட்க, ஐயோ இதுக்கப்புறம் என்னால ஹியூமனா வேற மாற முடியாதா, அடுத்த வருஷம் எனக்கு பேஸ்பால் மேட்ச் மாதிரி இருக்கே அப்படின்னு பென்னு புலம்ப. பேசிட்டே இருக்கும்போது வாட்சில் சார்ஜ் காலியே பென்னு நார்மல் ஃபார்முக்கு வந்துருவான். அப்பதான் நம்ம கிராண்ட்பா இது ஃபர்ஸ்ட் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன், இது விழுந்த இடத்த போய் நான் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போவார். நம்ம பென்டன் தான் சேட்டை பிடிச்ச பையனாச்சே, கையை காலை வச்சு சும்மா இல்லாம இது இன்னும் என்னென்னலாம் பண்ணும், சப்போஸ் இதை வச்சு நான் சூப்பர் ஹீரோவாக கூட மாறலாம் அப்படின்னு சொல்லி எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு பார்த்து எல்லா பட்டனையும் அமுக்கிட்டு நோண்டிட்டு கடிச்செல்லாம் கூட இழுத்து பார்ப்பான். அப்ப திடீர்னு ஒரு பட்டன் நமக்கும் போது திருப்பி மறுபடியும் அந்த லேயர் மேலே வரும். அப்படி அந்த வாட்சை டர்ன் பண்ணும் போது அதுல ஒரு ஏலியன் தெரியும். அப்ப நம்ம குவென்னு கேட்பா, இது என்ன உருவம் அப்படின்னு கேட்கும்போது, அது வரும் நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு நக்கலா சொல்லிட்டு பிரஸ் பண்ணுவான் பச்சாக்குன்னு. அப்படி பிரஸ் பண்ணும் போது வைல்டு மெட்டா மாதிரி வந்து நிப்பான் நம்ம பென்னு. அப்ப நம்ம குவென்னு இவ்வளவு பெரிய நாயா அப்படின்ற மாதிரி ஷாக்கா பார்த்துக்கிட்டு இதுக்கு எங்க கண்ணை காணும் தேடிட்டு, சரி இதுதான் சாக்கு, இவனை முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடிச்சு விளையாடிக்கலாம்டா அப்படின்ட்டு கையில வச்சு இந்த குச்சை வச்சு அடிக்க போகும். ஆனா நம்ம வைல்டு மெட்டுக்கு கண்ணுனாலும் யாரோ அடிக்க வராங்க அப்படின்ற சென்ஸ் இருக்கனால அதை அப்படியே அங்கேருந்து ஒரு பல்ட்டி அடிச்சு ட்ரக்கு மேல போய் உட்காருவாரு. குவென்னு பறந்து போய் கீழே வந்துருவான். அதுக்கப்புறமா தான் நம்ம குவென்னு சொல்லுவா, நீ இந்த மாதிரி ஏலியனா மாறும் போது தான் உனக்கு அறிவு கொஞ்சம் வேலை செய்யுது அப்படின்னு கலாச்சிட்டே இருக்கும்போது பென்னு அங்கேருந்து குச்சி ஓடிடுவான். நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ திடீர்னு ஏதோ ஒரு நாயா மாதிரி ஓடிட்டேன்னு நான் தாத்தா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு பென்னு கத்திட்டே இருப்பா. காதுலேயே வாங்காம பென்னு ஓடிடுவான். அப்படி தாவி ஓடின நம்ம பென்னு உள்ள போய் ஒரு மரத்துக்கு மேல உட்காந்துருப்பாரு காட்டுக்குள்ள. ஆம்னிட்ரிக்ஸை தேடி வந்த ஏலியன் இருக்குல்ல, அதை அனுப்பின ஒரு ட்ரோன் ஒன்று பென்னை ஸ்கேன் பண்ணிடும். ஏதோ ஒன்று நம்ம அட்டாக் பண்ண வருது அப்படின்ட்டு வைல்மெண்டோட சென்ஸை கண்டுபிடிச்சு அங்கேருந்து பறந்து வந்து அதோட தலையில உட்காந்து ஒயரெல்லாம் பிச்சு போட்டு அது மேலேயே டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பான். அப்பதான் வாட்சில் சார்ஜ் காலியாக வருத நோட் பண்ண பென்னு அதை அப்படியே ஒரு மலை பக்கம் திருப்பி விட்டு அங்கேருந்து ஜம்ப் ஆகி கீழே வந்து ஹியூமனா மாறிடுவான். மாறிட்டு பெக்கன்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு இன்னொரு ட்ரோன் பின்னாடி வந்து நிற்கும். என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த கேப்ல நம்ம குவென்னு எதையோ ஒன்று தூக்கிட்டு வந்து அந்த ட்ரோனை அடிச்சு உடச்சிட்டு ஏன் கசினியமா அடிக்க பாக்குற அப்படின்ற மாதிரி பேச, நம்ம பென்னு நான் இருந்தாலும் இதை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல, ரொம்ப தேங்க்ஸ் குவென் அப்படின்ற மாதிரி நம்ம பென்னு சொல்லியிருப்பாப்ல. அதுக்கப்புறம் அந்த ட்ரக்ல குவென்னு பென்னு கிராண்ட்பா 3 பேர் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் போடுவாங்க. நான் தான் உன்னை கையை காலை வச்சுன்னு சும்மா இருக்க சொன்னலடா, எதுக்கடா தேவையில்லாத வேலை பார்க்குறேன் கிராண்ட்பா கேட்க, இது உள்ள இன்னைக்கு என்னன்னா இருக்குன்னு தெரியல பென்னு சொல்ல, சரி ஓகே இது என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுப்போம், நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்ல, நீ செய்யாதன்னு சொன்னாலே நான் செய்வேன், நீ செய்யின்னு வேற சொல்லிட்டல, நான் சிறப்பா செஞ்சு விட்டுறேன்ற மாதிரி பென்னு செம்மையா குஷி ஆயிடுவான். அப்பன்னு பார்த்து ரேடியோல எங்களை காப்பாத்துங்க ஊருக்குள்ள இது ஒரு ஏலியன் வந்திருக்கு அப்படின்ட்டு எவனோ ஒருத்தன் கத்த, இதே மாதிரி ஒரு ஏலியன் தான் என்னையும் அட்டாக் பண்ண வந்துச்சு, எப்படி இந்த வாட்சை தேடி தான் வந்திருக்கும்னு பென்னு ரியலைஸ் பண்ணி 3 பேரும் மக்களை காப்பாத்தலாம்னு சொல்லி கிளம்பி போயிருப்பாங்க. அப்படி போகும்போது என்ன ஏலியனா மாறலான்னு தெரியலன்ட்டு திருப்பி நம்ம பென்னு ஆம்னிட்ரிக்ஸை இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஒரு ஏலியனை சூஸ் பண்ணியிருப்பா. அப்படி சூஸ் பண்ணப்ப நம்ம டைமண்ட் ஹெட் வெளில வந்திருப்பாரு. இது என்னெல்லாம் வேலை செய்யும் குவென்னு கேட்க, அது எனக்கும் தெரியல ஆனா ஏலியனை பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பென்னு டைமண்ட் ஹெட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு, அப்புறமா நீங்க போயிட்டு மக்களை காப்பாத்துங்க, நான் போயிட்டு அந்த ஏலியனை பாத்துக்கிறேன்ட்டு பென்னு களத்துல வந்து குதிப்பாப்ல. ஃபர்ஸ்ட் அந்த ஏலியன் என்னென்னலாம் பண்ணுன்னு தெரியாம அடி மேல அடி வாங்குவாரு. அடி வாங்கும் போது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்றத்தை கத்துட்டு இருப்பாரு. பரவாயில்லையே நல்லா இருக்கேன்ற மாதிரி. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஏலியன் ஒரு லேசர் பீம் மாதிரி ஒன்று விடும்.
அப்படி விட்ட லேசர் பீம் பென்னு மேலே வந்து விழுந்திருக்கும். அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி எங்கே பார்த்தாலும் போய் விழுந்திருக்கும். அப்புறமா தான் நம்ம பென்னு என் நெஞ்சு மேலே சுடுறா பார்ப்போம் அப்படின்னு நெஞ்சை காட்ட அந்த ஏலியன் கரெக்டாக பென்னோட நெஞ்சுக்கு எய்ம் பண்ணி சுட அப்பன்னு பார்த்து நம்ம பென்னு உன் பவரை நான் தாங்கிட்டேன் நீ தாங்கறியா பார்ப்போன்னு வந்த அந்த லேசர் பீமை திருப்பி அதுக்கிட்டே திருப்பி விட்டுருப்பாரு. அது மேலே பட்டு பீஸ் பீஸ் ஆயிருக்கும். கலக்கிட்டடா பென்னு அப்படின்னு கிராண்ட்பா கத்த ஐயோ உண்மையான பேரை சொல்லிவிட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. டைமண்ட் ஹெட் கலக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பேரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பென்னும் வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு ஓடுருவாரு. அதே நேரத்தில் கிராண்ட்பாவும் பென்னும் நம்மளும் வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு இங்கே எஸ் ஆயிடுவாங்க. எஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி வில்காக்ஸை காட்டுவாங்க. பூமிக்கு போன நம்ம ஆளை யாரோ ஒருத்தங்க அடிச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்ல பூமியில இருக்க ஏதோ ஒரு ஜீவராசி கேவலமான ஜீவராசி என்று நான் தோக்குறதா அந்த ஆம்னிட்ரிக்ஸ் எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே கத்தி கிடப்பான். அங்கேருந்து கட் பண்ணி மறுபடியும் ஏர்த்தை காட்ட கிராண்ட்பாவும் பென்னும் ரொம்ப நேரமா உட்காந்து அந்த நைட்டு போட்டிருந்தாங்களே கேம்ப்பு அதை எல்லாத்தையும் திருப்பி எடுத்து வண்டியில் ஏற்றிட்டு இருப்பாங்க. அப்படி ஏற்றிட்டு இருக்கும்போது கிராண்ட்பா எங்கே நம்ம பெண்ணை காணோன்னு கேட்க நம்ம பெண்ணை காலையில் பார்த்தேன் அதுக்கப்புறம் எங்கே போனானே தெரியலன்னு சொல்ல தூரத்துலேருந்து ஸ்வங்கின்னு வந்து நிற்கும். பார்த்தா நம்ம எக்ஸலரேட்டாக மாறிட்டு பாரு பென்னு. இதோட பவரை பார்க்குறீங்களா அப்படின்ட்டு டக்குன்னு இருந்த எல்லாத்தையும் அதாவது இங்கே காலிலேருந்து எடுத்து வச்சுருந்தாங்கல்ல அதெல்லாம் 4 செகண்டில் எடுத்து உள்ளே வச்சுட்டு எவ்வளோ ஸ்பீடு பார்த்தீங்களா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது நார்மல் ஆகிடுவான். வந்ததுக்கப்புறம் இந்த சம்மர் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம பென்னு எனக்கு இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்குது அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு என்னடான்னு பார்த்தா நம்ம பென்னு ஸ்கூலில் முடிச்சுட்டு வெளில வந்திருப்பான்ல அப்போ 2 பசங்க பென்னை தொங்க விட்டு போயிருப்பாங்கல்ல அவங்கள ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு போயிருப்பான். அதே மாதிரி எக்ஸலரேட்டாக மாதிரி தொங்க விட்டு போயிருப்பான். ஏதோ ஒன்று வந்துச்சு நம்மளை தொங்க விட்டு போயிடுச்சுன்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதோட அந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் புதுசான ஏலியனா நம்ம பென்னும் மாற போகிறான். புது வில்லனும் உள்ளே வர போகிறான். நெக்ஸ்ட் வீடியோவை மறக்காமல் ஃபாலோ பண்ணி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க.